بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் விலக்கியவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ்வதன் மூலமும் அவனை எப்போதும் எங்கும் எச்சந்தர்ப்பத்திலும் தக்வா செய்து பயந்து வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தை நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 20 நோன்புகளையும் இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக நோற்றுவிட்டு அதனுடைய நன்மைகளையும் சுவீகரித்த நிலையில் இன்னும் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் அல்லாஹ்வினுடைய மஃபிரத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஏனைய நாட்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அந்த ரமலானை கடந்து செல்கிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள், ஹசன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை பலவீனர்களாக படைத்திருக்கிறார், பாவம் செய்யக்கூடியவர்களாக படைத்திருக்கிறார், அவசரக்காரனாக படைத்திருக்கிறார். அதே நேரம் இந்த உலகத்தையும் அல்லாஹ் பாவங்கள் நிறைந்ததாக படைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய இன்பங்களை சொல்லும் போது زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ, மனிதர்களுக்கு சில பொருட்களை இந்த உலகத்தை நாங்கள் அலங்காரமாக்கி இருக்கிறோம். பெண்கள், வாகனம், நகை, மாளிகைகள் என்று பல விடயங்களை
மனிதர்களுக்கு இந்த துனியாவிலே அலங்கரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட இந்த விடயங்களுக்கு ஆசைப்பட்டு மனிதன் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருப்பார். நாங்கள் பார்க்கிறோம், எங்களால் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முன்னறிவிப்பை செய்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய கல்புகளில் தீனோடு வாழ்வது என்பது, தீனை சுமந்து வாழ்வது என்பது உங்களுடைய உள்ளங்கையில் நெருப்பு தணலை எவ்வாறு உங்களால் ஏந்த முடியாமல் இருக்குமோ அப்படித்தான் ஒரு காலத்தில் ஈமான் உங்களோட உள்ளத்தில் சுமப்பது இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மையில் அத்தகைய ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதை யாராலும் என்று மறக்க முடியாமல் இருக்கும். கண்ணியமானவர்களே, இத்தகைய பாவமான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வினுடைய ஒரு பஷாரத் குர்ஆனிலே எங்களுக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் ஒரு நன்மாராயம். அதுதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுக்கு சொல்லும்படி நபியை பார்த்து சொல்கிறான். குல் யா இபாதி, நபியை நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நப்பி அனில் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், அனல் கஃபூர் ரஹீம், நான் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று அடியார்களுக்கு சொல்லுங்கள். இந்த அடிப்படையைத்தான், இந்த அகீதாவைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் கோபமானவன், அல்லாஹ் விகாரமானவன், அல்லாஹ் கொஞ்சம் தண்டிக்கக்கூடியவன், அல்லாஹினுடைய கோபமான பகுதிகளை மாத்திரம் சொல்லி எங்களுடைய குழந்தைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிழையான பொறிமுறைகள் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்ற போது ஒரு விடயத்தை சொல்லும்படி சொல்கிறான். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பெயரால், அர் ரஹ்மான் ரஹீம், அவன் இரக்கம் உள்ளவன் அன்பானவன் என்றுதான் குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய கருணை என்ற ஒரு விடயம் இத்தகைய ஒரு பாவ சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் ஒரு திருப்தியையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அல் குர்ஆனிலே அவன் மன்னிப்பவன், அடியார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை பல தடவைகள் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ்வினுடைய இரக்கத்தினுடைய மிதமிஞ்சிய போக்கை எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு விரும்புகிறான். இந்த மஃபிரத்தினுடைய எல்லை என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வினுடைய இந்த மஃபிரத்தினுடைய எல்லை என்ன? ஒருத்தர் 2 தடவைகள் பாவம் செய்கிறார், அது மஃபிரத்தினுடைய எல்லையா? 200 தடவைகள் பாவம் செய்கிறார், அது மஃபிரத்தினுடைய எல்லையா? 2000 தடவைகள் பாவம் செய்கிறார், அது மஃபிரத்தினுடைய எல்லையா? அல்லது ஒரு அடியான் அவருடைய மரண தருவாய்க்கு சற்று முன்னர் வரைக்கும் 70 வருடங்கள் 90 வருடங்கள் பாவம் செய்கிறார், அது மஃபிரத்தினுடைய எல்லையா என்று கேட்டால் மஃபிரத்துக்கு எல்லை கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி அவனுடைய தௌபாவினுடைய அந்த கதவை எங்களுக்காக திறந்து வைக்கின்ற அந்த கதவு எப்போது மூடப்படும்? இந்த கதவை அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மூட அனுமதித்தது யார்? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே,
ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பினுடைய வாயிலை திறந்து வைக்கிறான். எதுவரைக்கும் என்றால் மாலம் யுகர்திர், அவன் மௌத்தாகிற நேரம் சக்கராத்தில் ஒரு சளிச்சத்தம் இருக்கும். அதுக்கு பின்னால் அவருக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் காட்டப்பட்டது. அல்லாஹ்வினுடைய சில கைபியத்தான விடயங்களை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுவரைக்கும் அல்லாஹ் அவரை மன்னிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். இதை கூட சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும் எங்களோட வாழ்க்கையில? எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரைக்கும் கர்கர் என்ற ஒரு சத்தம் எங்களுடைய தொண்டைக்குழுக்குள் அடைந்து எங்களுடைய சக்கராத் வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகின்றான். துரதிஷ்டவசம் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தினுடைய விசாலத்தை புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய அன்பின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஷஹவாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், அன்தமீலு மைலன் அதீமா, அவங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஷஹவாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் தாப, யார் ஒருவர் முறையாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, மின் பஅதி ظுல்மிஹி, அவருடைய அநியாயங்களுக்கு பின்னால், வஅஸ்லஹ, அந்த தௌபாவை தொடர்ச்சியாக அவர் சாலிஹான அமல்களை செய்கிறார், ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான், ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனும் இரக்கம் உள்ளவனுமாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவனும் இரக்கம் உள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான். குர்ஆனுடைய வசனங்களை, தௌபா தொடர்பான குர்ஆனுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எங்களால் இல்லை போட முடியாது. சகோதரர்களே, கொஞ்சம் எங்களுடைய கற்பனைக்கு நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒருவர் எங்களோடு கடும் பாசமாக இருக்கிறார், மனைவி எடுத்துக்கொண்டார். ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல மனைவிக்கு மாறு செய்யறதுக்கு மனம் வராது, அவ்வளவு இரக்கம் பாசம். ஒரு தாய்க்கு மாறு செய்யறதுக்கு ஒரு மகனுக்கு ஒரு பிள்ளைக்கு மனம் வராது. ஏனென்றால் அந்த தாயினுடைய உண்மையான அன்பை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். ஆனா தாய் மன்னிப்பார். தாய் என்ன பிழை செஞ்சாலும் என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க. தாய் பிழை செய்ய செய்ய மன்னிப்பாங்க என்பதற்காக எந்த பிள்ளை தாய்க்கு மாறு செய்யறாரு சொல்லுங்க பாப்போம். தாயை ஏசினால் கோபம் வரும், தாயை சொல்லி திட்டினால் கோபம் வரும். தாய்க்கு நாங்க பாடசாலையில படிக்கிற காலத்துல உம்மாக்கு மட்டும் ஏசாது என்று சொல்லுவோம். என்றால் உம்மாவோடு இருக்கிற பாசம், உம்மா என் மீது காட்டுகின்ற பாசம். ஆனால் சில பொழுதுகளில் தாய் அன்பு காற்றல்ல என்று விளங்கிட்டால் அதில் ஒரு விரக்தியும் எங்களுக்கு வருது. இந்த உதாரணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், சகோதரர்களே, ஒருவர் எங்கள் மீது பாசம் காட்டிவிட்டால் அவருக்கு துரோகம் செய்ய மனம் வராது. எனவேதான் அல்லாஹ்வினுடைய கருணையை நாங்கள் புரிய முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையை புரிவதற்கான ஒரு அழகான ஒரு வழிதான் தௌபா சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள். அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க? அஃபலா யதூபூன இலல்லாஹ் வயஸ்தக்ஃபிரூன, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டாமா? யார் கேட்கிறார்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹய்யுல் கய்யூம், அல் அஸீஸுல் கரீம், அல் வாஹிதுல் கஹ்ஹார். அல்லாஹ்வினுடைய அனைத்து சிபத்துக்களையும் கொஞ்சம் படித்து பார்த்துவிட்டு இந்த அல்லாஹ்வினுடைய இந்த வினாவை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு பயங்கரமான ஒரு வினா. அஃபலா யதூபூன், என்னுடைய அடியார்கள் தௌபா செய்ய வேண்டாமா? சகோதரர்களே, இந்த கேள்வி எங்களை காதுக்கு வந்து விழுற நேரம் எல்லாம் ஒரு மையத்தை கேள்விப்படுறது.
இந்த குர்ஆனுடைய இந்த அறைகூவல் என்ற காதுக்கு விழுற நேரம் எல்லாம் ஒருத்தர் மௌத்தான் என்று கேள்விப்படுறார். எங்களோட இளமையான ஒருவர் வஃபாத்தாகி விட்டார் என்று கேள்விப்படுகிறோம். அவரை விட 5 வருடங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். ஏன் 45 வயசுல ஒருத்தர் மௌத்தாகிறார், ஹார்ட் அட்டாக் வந்து. எனக்கு 50 வயசு. இன்னும் ஒரு 5 வருடம் 10 வருடம் அல்லாஹ் எனக்கு தந்தால் அது ஏன்? நான் சேர்க்காத சொத்துக்களை இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது அல்லாஹ்வினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் நான் மௌத்தாக கூடாது என்பதற்காக வேண்டியா? குர்ஆனிலே அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், வலா தமூதுன்ன, மௌத்தாகிராதீங்க, மௌத்தாகிர வேண்டாம், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகிறார். அது பெரிய டேஞ்சரான விஷயம். சக்கராத்தினுடைய வேதனை, சக்கராத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லேலும் என்றால் நாங்கள் எல்லாரும் உடனடியாக தெரிந்து விடுவோம். கபரில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள் என்றால் உடனடியாக இன்றைக்கு தௌபா செய்வோம், நாளைக்கு திருந்துவோம், நாளை அன்றைக்கு திருந்துவோம், இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலத்துல கொஞ்சம் இதை கொஞ்சம் செஞ்சுட்டு திருந்துவோம் என்றெல்லாம் நினைக்க மாட்டோம், உடனடியாக திருந்துவோம். எனவே சகோதரர்களே, எங்கள் மீது இருக்கின்ற மகாபெரும் கருமையினால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். தௌபா என்பது அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். ஃபித்னாவிலிருந்து, பாவங்களிலிருந்து, மோசடிகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, மானக்கேடான செயல்களிலிருந்து, நோய் உள்ள மனங்களிலிருந்து, கரடு முரணான கல் மனசிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். உள்ளம் கல்லாகி போயிருந்தால், ஹராத்தை செய்வது என்பது சிம்பிளாகிவிட்டால், குர்ஆனை ஓதுவது ஒரு பாரமான ஒன்றாகிவிட்டால், தொழுகை இந்த உலகத்தை விட எங்களுக்கு கஷ்டமாகிவிட்டால், எங்களுடைய உள்ளம் கல்லாகிவிட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா சொல்வான், ثم قست قلوبهم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. உள்ளம் கல்லாகிவிட்டது. இந்த கல்லான உள்ளத்தில் இருந்து இளகிய உள்ளத்துக்கு திரும்புவதுதான் தௌபா சகோதரர். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய கடைசி 10. இனிய காலங்களும் இருக்கிறது, அதை விட இந்த கடைசி காலம், கடைசி 10 என்பது மிக அற்பமான ஒரு காலம். எந்த அளவுக்கு நாங்க இதனுடைய இரவுகளை கச்சிதமாக பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் அவன் மன்னிப்பவன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் கருணையாளன் என்று அவனுடைய அடியார்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லுகின்ற இந்த வசனங்கள் எங்களுக்கு எதை உணர்த்துகிறது? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், அரஐத ரஜுலன் அமில துனூப் குல்லுஹா, ஒரு மனிதர் எல்லா பாவங்களையும் செய்கிறார். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் எல்லா பாவங்களையும் செய்கிறார், ஃபலம் யத்ருக் மின்ஹா ஷைஆ, எந்த ஒரு பாவத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இங்க விதிவிலக்கு சொல்லப்படல. விபச்சாரம் அளிக்கலாம், களவு அளிக்கலாம், இதுவாக இருக்கலாம், எந்த மானக்கேடான காரியமாக இருந்தார் எல்லாத்தையும் செய்கிறார். அவருக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், அலைஸ கத் அஸ்லம்த, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், அம்மா அன ஃபஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ்,
وأن محمدا رسول الله. ஆம், அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال نعم, அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்கிறான். தஃஅலுல் கைராத் வ தத்ருகுல் கைராத், என்ன செய்ய வேண்டும்? அவர் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். فأجعلهن الله لك حسنات كله. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை நன்மைகளாக அப்படியே மாற்றுகிறார். அப்ப அந்த அடியான் கேட்கிறார், வகதராத்தி வஃபஜராத்தி, என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையுமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டு ஓடுறார். அந்த ஹதீஸ்ல வருகிற சகோதரர்களே, அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லி கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரம் வரைக்கும் சொல்லிக் கொண்டு போகிறார். சந்தோஷம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பது பாவம் செய்கிற அடியானுக்கு மகிழ்ச்சியான ஒரு நன்மாராயம். இதை விட அவனுக்கு ஒன்றும் இருக்க இயலாது. அந்த நன்மாராயம் அவனுடைய கல்புக்கு வந்துவிட்டால் உடனடியாக அவன் தௌபா செய்வதற்காக முடிவெடுப்பான். சஹாபாக்களுடைய நிலை இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பல வரலாறுகளிலே பார்த்தோம். சஹாபாக்கள் அல்லாஹ் கஃபூர் ரஹீம் என்பதை எப்படி புரிந்திருந்தார்கள்? நாங்கள் எப்படி புரிந்திருக்கிறோம்? நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அல்லாஹ் என்னோடு அன்போடு இருக்கிறான், என்னோட இரக்கம் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒன்றாக இருக்கின்ற போது ஒரு முறை ஒரு தாயை பற்றி சொன்னார்கள். ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை தொலைத்து விட்டு ஓடித் திரிகிறார், பதறுகிறார். என்று புள்ளை என்று பதறுகிறார். திடீரென்று அந்த குழந்தை அவளுக்கு கிடைக்கிறது. கிடைக்கிற போது அந்த குழந்தையை எடுத்து அப்படியே அணைத்து, தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீச விரும்புவாளா என்று கேட்டார்கள். சபை இருக்கிறது, ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்பதை புரியாமல் பதறி போய் தன்னுடைய குழந்தை கிடைத்ததும் அப்படியே தூக்கி அணைத்து அந்த இடமறியாது தன்னுடைய மார்போடு அணைத்து பால் கொடுக்கின்ற இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு விரும்புவாரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதுவே பெரிய விரும்புவாளா அந்த தாய் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி. அல்லாஹ் தஆலா அர்ஹமு பிஇபாதிஹி, அவனுடைய அடியார்களோடு இந்த தாயை விட அதிகமாக இரக்கமோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த இரக்கமுள்ள அல்லாஹ் அவனுடைய அடியான். ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு இருக்கின்ற இரக்கத்தை விட அதிக அளவு 70 மடங்குகள் அதிகமாக ஒரு அடியானோடு அல்லாஹ் இரக்கத்தோடு இருக்கின்றான் என்று இந்த தாயால் ஒரு குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்றால், நெருப்பில வீசுறதுக்கு இல்லை சகோதரர்களே, நெருப்பில வீசுறதுக்கு இல்லை. எங்களுக்கு நெருப்பு சுட்டால் நாங்க கவனிக்க மாட்டோம். ஆனால் தாயால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு. கொஞ்சம் பிராக்டிக்கலாக ஒரு தாயினுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். நாங்க மறந்திருப்போம், ஒரு காயத்தை, ஒரு நோயை நாங்க மறந்திருப்போம், எங்களோட பிரச்சனை ஒண்ணு நாங்க மறந்திருப்போம். ஆனால் எங்களுடைய தாயினால் அதை மறக்க முடியாது. இந்த இயல்பை, தாயினுடைய இந்த குவாலிட்டியை, இந்த நிலையை நாங்கள் புரிந்து கொண்டால் அல்லாஹ் அவனுடைய அன்பை சொல்வதற்காக இந்த தாயை சொல்லி காட்டுகிறார். அப்ப தாயால நெருப்பு சொல்வது இயலாது, எங்களுக்கு கொண்டு வந்தா தாங்கிக் கொள்ள இயலாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தாங்கிக் கொள்ள இயலாது, நாங்க பாவத்தோடு இருக்கிறத தாங்கிக் கொள்ள இயலாது என்றால் இந்த தாயை விட 70 மடங்குகள் எங்களோடு பாசமாக இருக்கின்ற அல்லாஹ் நாங்க நரகத்துக்கு போத்த விரும்புவான சமூகங்கள்.
எங்கட ஆயுட்காலத்துல எங்கட உம்மா எங்களுக்கு எத்தனை தரம் ஒரு தவறை நீங்க இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க, எத்தனை தரம் ஒரு நன்மையை நீங்க இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா குர்ஆனோட குறையெல்லாம் இருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியானை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், விபச்சாரத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்க செய்யாதீங்க, அது மானக்கேடானது. மதுபானத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் அதை செய்யாதீங்க, அது உங்களை குழப்பம், அது உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும், உங்களுக்கு இடையில் விரோதங்களை ஏற்படுத்தும். ஐயூகிய பைனகுமுல் அதாவத்து வல் பக்லா. அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் வரைக்கும் எடுத்து வாசிச்சு பார்த்தா அல்லாஹ்வோட புத்திமதி. செய்யுங்க, செய்ய வேண்டாம், செஞ்சா நல்லது, இப்படி செய்யுங்க, இப்படி பிசினஸ் பண்ணுங்க, உங்களோட மனைவி எப்படி கவனிங்க, உங்களோட பிள்ளைக்கு எப்படி செய்யுங்க, உங்களோட பிள்ளைக்கு வாரிசு சொத்தை இப்படி கொடுங்க. சுப்ஹான், எத்தனை வசியத், எத்தனை நசீஹத், எத்தனை விளக்கங்கள் எங்களை அடக்குவதற்காக சொல்லுங்கள். எங்களோட இறக்கத்தில் உம்மா சொல்லுவாவே, மகன் நீங்க ரோட்டா போக இப்படி போங்க, இப்படி படிங்க, இப்படி பேசாதீங்க. சகோதரர்கள், எத்தனை பேர் குர்ஆனை வாசித்து விட்டு அழுதிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி எல்லாம் எனக்காக சொல்கிறானே, நான் ஒரு நல்ல அடியானாக இந்த பூமியில் வாழ வேண்டும். என்னுடைய தாயோடு, என்னுடைய தந்தையோடு, என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உறவுகளோடு, என்னுடைய வியாபாரத்தோடு நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற புத்திமதியை இந்த ரப்பு எனக்கு சொல்கிறான் என்றால் இவன் யார்? இவன் எப்படிப்பட்டவன்? இவனுக்கு எப்படி நான் மாறு செய்யறது என்று எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம். சகோதரர்கள், இந்த கவலை சஹாபாக்களுக்கு வந்தது. ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் அவருடைய உள்ளத்தை பிளந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல். இந்த குர்ஆனை நான் ஒரு மனுஷனுக்கு இறக்காம ஒரு மலைக்கு இறக்கி இருந்தால். குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் பாருங்க சகோதரர்களே, தூங்காதீங்க, குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை அல்லாஹ் இரக்கத்தோடு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகின்ற, எங்களுக்கு நசீஹத் சொல்கின்ற இந்த குர்ஆன் வசனங்களை ஒரு மலைக்கு இறக்கி இருந்தால் நபியே, ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மீது பயத்தினால் வெடித்து சிதறி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். அப்படி பெருமதி வாய்ந்த குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, இது சஹாபாக்களுடைய உள்ளத்தை பிளந்துச்சு. இந்த உலகத்துல இன்பமான பாவங்களை செய்ய கொண்டிருந்தாங்க, மது அருந்தினாங்க. அவங்க எந்த ஃபங்க்ஷனும் மது இல்லாத ஃபங்க்ஷன் கிடையாது. குர்ஆன் வசனம் வருகிறது, அந்த குர்ஆன் வசனம் வார வரைக்கும் அவங்க தொழப்போக்குள்ள கூட மது அருந்தினாங்க. அந்த டைம் தொழுகையில் அது தடை செய்யப்படவில்லை. மனநிலையை பாருங்க சகோதரர்கள், ஒரு பாவத்தை விடுற மனநிலையை பாருங்க. ஏதாவது ஒரு பாவத்தை விடுறாங்க, சமூகம் பார்க்கும் என்பதற்காக வேண்டியா, அல்லது எல்லாரும் ஒரு நச்சரிச்சு கொண்டிருப்பாங்க என்பதற்காக வேண்டியா? இல்லை, குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தை துளைத்தது. மது குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே ஹோட்டல்லாம் மது வெள்ளம் தொடல். அதுக்கு பிறகு ஆர்கியூமெண்ட் பண்ணல, எக்ஸ்கியூஸ் கேட்கல, இதுக்கு ஏதாவது சலுகரிக்குமா, இது ஹராம் என்றால் இதுக்கு ஏதாவது, இதுக்குள்ள ஏதாவது உடச்சல்கள் இடவுகள் இருக்குமா, நான் அதுக்குள்ள போறதுக்கு என்று கேட்கல சகோதரர். ஹராம் என்றால் சில ஹலாலும் அதுல விதிவிலக்காக கொஞ்சம் ஹராத்துக்கு நெருக்கமாக இருந்தா கூட வேண்டாம் எனக்கு சொல்வாங்க. இதுதான் சஹாபாக்கள் குர்ஆனை அவர்களுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்ட விதம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கிறது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் தக்வா உள்ள மக்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். தக்வா உள்ள மக்களுடைய, தக்வா உள்ள மக்கள் தஹஜ்ஜத் தொழுவாங்க, தர்மம் செய்வாங்க, டைமுக்கு தொழுவாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க என்ற இந்த தக்வா உள்ள மக்கள் ஒரு மானக்கேடான பாவத்தை செய்து விட்டார். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவர்களுக்கு அவர்களே அநியாயம் இழைத்துக் கொண்டார். தக்கருல்லாஹ், அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லது யாராவது ஒருவர் அல்லாஹ்வை அவர்களிடத்திலே
சொல்லி அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அந்த பாவத்தை விடுறதுனால இந்த உலகத்தில் பெரிய லொஸ்ட் அவங்களுக்கு வரலாம். ஆனால் அதை அவர்கள் அந்த லொஸ்டை அவர்கள் மிக துச்சமாக நினைப்பார். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அடிக்கடி எங்களுக்குள் நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு உருக்கமான ஒரு தௌபாவினுடைய சம்பவம் தான் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து தன்னுடைய விபச்சாரம் என்ற பாவத்தை முறையிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது சஹாபாக்கள் அவர்களுடைய கஃபாராவுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து முறையிட்டு அதற்கான பரிகாரங்களை பெற்றுக் கொள்வது வழக்கமாக இருந்தது. அப்போது மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரே தஹீர்னி என்று சொன்னார்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தஹாரத்தோடு இருக்கிறவங்களை, சுத்தமாக இருக்கிறவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். தௌபா செஞ்சா சுத்தமாகுவார். அப்ப மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சுத்தப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்கின் உச்சகட்டம் நிறைந்த ஒரு மனிதர், ஒரு மாமனிதர். இன்னைக்கு ஒரு தவறு சமுதாயத்தில் இடம்பெற்றால் அந்த தவறின் பக்கம் எங்களுடைய கவனத்தை திருப்புகின்ற, அதிலே இன்னும் காண்கின்ற, அதை பற்றி பேசுவதில் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இன்னொரு சாராருடைய குறைகளை பேசுவது என்பது எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இன்பமாகிவிட்ட ஒரு காலகட்டம் தான் இது. ஆனால் எங்களுடைய தலைவர், நாங்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்ட வந்த தலைவர் எங்களுக்கு அப்படி சொல்லல. மாயிஸை கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்க, விரும்பல. அவங்க மாயிஸ் வந்து நான் விபச்சாரம் செஞ்சேன்றத விரும்பல, கஷ்டப்படல அவங்களோட மனசு. ரசூலுல்லாஹ்வோட மனசு ஒரு சகோதரர் தவறு செஞ்சதை கேட்டது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சகோதரிகள், இந்த மனநிலைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் தவறு செஞ்சாரா, அவர் அப்படித்தான், அவர் எப்பவும் இப்படித்தான், அவர் அப்படி இப்படி என்று அவருடைய முன் கடந்த கால வரலாறுகளை, பாவங்களை பேசு பொருளாக மாற்றிக்கொண்டு அந்த இடத்தில் தக்குவா என்ற இறையச்சம் என்ற ஓரணியில் இன்பம் காண்கின்ற நிலையை எங்களுக்கு சீத்தான் உருவாக்குவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு செய்யவில்லை. கண்ணு காணாமல் இருந்தாங்க. மனிதர் திரும்பி திரும்பி அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள்னு சொன்னார். அப்ப சில டெஸ்டுகளை சஹாபாக்கள் செய்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வர வாயம் வந்து பாருங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி பார்த்தால் அவர் உண்மையிலே விபச்சாரம் செய்திருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழியை தோண்டி அவரை நாட்டி வைத்து அவருக்கு கல்லால் அறிந்து அவரை கொல்லுங்கள் என்று சொன்னார். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக விபச்சாரத்திற்கான ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் அறிகிற நேரம் அவர் ஓடுறார். சஹாபாக்கள் ஹத்தெல்லாம் நிறைவேற்றி முடிஞ்சு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதை பேசிக் கொண்டிருக்கிற நேரம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஓடினார், நான் அவரை திரட்டி பிடிச்சி அவருக்கு கல்லடிச்சம் என்று சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலகிய மனப்பாங்கு கொண்ட ஒரு மனிதர். நானே இதுக்குள்ள ரசூலுல்லாஹ் பண்பை சொல்வது என்றால் நாங்கள் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறார். ஓடட்டும். இதே போன்று சகோதரர்களே, ஒரு பெண்மணியும் விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்த செய்தி எங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் நம்பவில்லை என்பதற்காக சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே மாயிஸை நீங்க அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப போறீங்களா என்று கேட்கிறார்கள். குழந்தையோடு வந்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய தவறை ஒரு சகோதரர் இரகசியமாக எங்களிடத்தில் சுட்டிக்காட்டுவதை கூட விரும்பாத
நிலைத்தான் எங்கட மனசிற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர. எங்கட ஒரு பிள்ளைய ஒரு சகோதரர் எங்கட தாய் சுட்டி காட்டுவதை கூட, எங்கட மனைவி சொல்றது கூட ஈகோவை பார்க்கிற ஒரு காலம் தான் இது. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஏனென்றால் இங்க நாங்க கௌரவமாக வாழ வேண்டும், அங்க எப்படி போனாலும் பரவாயில்லை என்ற மனநிலையை நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். ஆனால் அந்த பெண்மணி மானம், ரோஷம், தன்மானம், கௌரவம், எல்லா ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அனைத்து வைபாகங்களையும் சுமந்த ஒரு கௌரவமான ஒரு பெண்மணி. ஆனால் தவறு செய்து விட்டார். தவறு செஞ்சால் என்ன நடக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ولا تموتن الا وانتم مسلمون. முஸ்லிமாக அன்றி மௌத்தாகி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த குர்ஆன் வசனம் ஒரு பயங்கரமான ஒரு வசனம். இன்றைக்கு மௌத்தாகலாம், நாளைக்கு மௌத்தாகலாம், நாளைக்கு மௌத்தாகலாம், 5 வருஷத்துல மௌத்தாகலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நினைத்த வாரண்டால் எப்படி வர வேண்டும்? முஸ்லிமாக வர வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய சக்கராத் ஆபத்தானது, உன்னுடைய கபர் ஆபத்தானது. மஹ்ஷர் மைதானம் உனக்கு நரகமாக மாறிவிடும். நரகத்தினுடைய வேதனையை உன்னால் தாங்க முடியாது. அப்ப நேற்ற வாரண்டா நீ முஸ்லிமாக வர வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த பெண்மணியுடைய மனதில என்ன அவங்க பார்க்கிறாங்களே, எந்த முகத்தை கொண்டு நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு பொம்புல நான் விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்றது? சகோதரர்களே, அந்த பெண் திருந்தும் போது இந்த உலகத்திலே அந்த பெண் அடைகின்ற சவால்கள் தான் அது. இப்ப இந்த உலகத்தில் அடைகின்ற அவமானங்கள், சவால்கள் எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை என்பது அந்த பெண்ணுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் திருந்தோம், மௌத்தாகவும் முஸ்லீமாக மௌத்தாகும். இது ரெண்டையும் தவிர ஒரு எந்த ஒரு இலக்கம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாம் திருந்தும் போது பொருளாதார நெருக்கடி எனக்கு வரும், எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை விட மௌத்தில்லாத ஒரு துனியா இருக்கிறது, அதை நம்பி இருக்கிறேன். அப்ப அங்க நான் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த இலக்கு அந்த பெண்மணியை ரசூலுல்லாஹி சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செஞ்சு விட்டேன் சொல்றதுக்கு தூண்டியது. அந்த பெண்மணிக்கு ஹத்தை நிறைவேற்றுகிற போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதர் வருகிறார்கள். வந்து பார்க்கிறாங்க, ஒரு ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. அவங்களும் அப்படியே கல்லெடுத்து ஒரு பிள்ளையான ஒரு வாசகத்தை சொல்லி எறிகிறாங்க. அதாவது ஒரு விபச்சாரிக்கு விபச்சாரம் செஞ்சு புடிபட்டு ஹத்து நிறைவேற்ற நேரம் இப்படி கோபம் வரும். அப்படி ஒரு வாசகத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூட மாய்சை ஏன் துரத்தி பிடித்தீர்கள் என்று கேட்டதை போல இங்கும் காலிலே நிதானமாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பெண்ணுடைய தௌபாவை நீங்கள் எடுத்து இந்த மதீனாவில் இருக்கின்ற 70 அல்லாஹ்வுடைய விசுவாசிகள் 70 சஹாபாக்களுக்கு பங்கு வைத்தாலும் அது விடாது. தௌபாட வெயிட், தௌபாவினுடைய அந்த நியத்தினுடைய அந்த வெயிட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இந்த பெண் மனமுறையது, இந்த பெண் அந்த பாவத்துக்காக கவலைப்பட்டது, இந்த பெண் அந்த பாவத்திலிருந்து நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த அவமானத்தை இந்த சபையை பொருட்படுத்தாத அந்த பெண்ணுடைய மனநிலை எல்லாவற்றையும் தாண்டி இந்த பெண் இவ்வளவு சவால்களையும் தாண்டி அல்லாஹ்வை நான் சந்திக்கிற போது யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தன் மர்லியா, என்ன ரூஹை அல்லாஹ் அழைக்கிற போது அமைதி அடைந்த ஆத்மாவை என்று அழைக்க வேண்டும் என்ற இலக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கு இருக்க வேண்டுமே தவிர அவருக்கும் அழைக்க வேண்டும், இவருக்கும் அழைக்க வேண்டும், அவர் என்னை நல்லவர் என்று சொல்ல வேண்டும், நிர்வாகம் என்னை நல்லா பேச வேண்டும், மஹல்லாவாசிகள் என்னை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள், இந்த குடும்பம் என்னை நல்லெண்ணம் வைத்திருக்கிறார்கள், எனவே இதை மூடி மறைச்சிட்டு என்ன ஒன்று செஞ்சு சமாளிப்போம் என்று அந்த பெண் நினைத்திருந்தால் யாருக்கும் தெரியாம விபச்சாரம் செஞ்சது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் ஷாஹித். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த சம்பவங்கள், இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு எல்லாம் பேசலாம். தௌபாவுடைய வசனங்கள், தௌபாவுடைய சம்பவங்கள்,
அல்லாஹு தஆலா முதல் மனிதனை படைத்த கதையை எங்களிடத்திலே சொல்லுகின்ற போது அவர் ஒரு தவறு செய்தார். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே, எனக்கு நான் அநியாயம் இழைத்துக் கொண்டேன். நான் செஞ்சது அல்லாஹ்வுக்கு அல்ல, எனக்கு அநியாயம். இருந்தால் அல்லாஹ் நரகத்துக்கு போறது நான் தான். எனவே எனக்கு நான் அநியாயம் செஞ்சு கொண்டேன். எங்களுடைய பாவங்களை மன்னி. இல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்கலை என்றால், நீ மன்னிக்காம நான் மௌத்தானால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளி ஆகிறோம் என்று சொன்னார். எனவே அந்த தௌபாவை இந்த ரமலானுடைய கடைசி பற்றி இருக்கின்ற பகல் வேளைகள், அதை விட அதிகமாக இரவுகளிலே தனிமையை உட்கார்ந்து என்னுடைய மனச்சாட்சியோடு நான், உங்களுடைய மனச்சாட்சியோடு நீங்களும் இவ்வளவு காலம் செய்த பாவங்கள் நாங்கள் மறந்து சகோதரர்கள். ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்க என்னென்ன பாவம் செஞ்சு கேட்டு பாருங்க, மறந்திருப்போம். அல்லாஹ் ஒரு அடியானை, அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்வதை விரும்புகிறான். இன்னொரு அடியான் இந்த உலகத்துல பாவமே செஞ்சு கொள்வது தௌபா செஞ்சிருக்க மாட்டான். அவனையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு அடியானை அல்லாஹ் கியாமத் நாளில் அழைக்கிறான். அழைத்து அவனுடைய ஒவ்வொரு பாவங்களாக சொல்றான். இந்த பாவம் செஞ்சிருக்கிறாய், இந்த பாவம் செஞ்சிருக்கிறாய், இப்படி ஒவ்வொன்றா சொல்ல 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 அந்த அடியானுக்கு ஒரு பயம் வருது. இந்த கதை சரி, நான் நரகவாதி, அல்லாஹ் தண்டிச்சு விட போறான் என்ற ஒரு மனநிலை அந்த அடியானுக்கு வந்துவிடும். பதட்டத்தில் இருக்கிற போது அல்லாஹ் அந்த அடியானை அழைத்து, இன்றைய தினம் முன்னே நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறான். எதுக்கு தெரியுமா அந்த மன்னிப்பு? உலகத்துல வாழ்ற நேரம் உனக்கு நிறைய பேர் ரகசியம் தெரியும், நிறைய பேர் சீக்கிரட்டான பாவங்கள் தவறுகள் உனக்கு தெரியும். நீ பெரிய ஒரு நன்மை ஒன்று செய்யல, சக அடியானுடைய குறைகளை நீ மறைத்தாய், அதனால் இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். ஒரு அடியானுக்கு எங்க ஒரு நன்மை இருக்கும், அவனை மன்னிக்கலாம். அல்லாஹ்வை படிக்க படிக்க அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அவனோடு இரக்கமாக இருக்க வேண்டும், அவன் தான் எல்லாம் என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு வரவில்லை என்றால் குர்ஆன் பொய்யாகிவிடும். எனவே சகோதரர்களே, அந்த தௌபாவை, தௌபத்தன் நஸூஹா, தௌபத்தன் நஸூஹாவை, தூய்மையான தௌபாவை நாங்கள் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் தன்னுடைய பாவங்களை எண்ணி கவலைப்பட்டு தௌபா செய்கிற போது அவன் சில அடிப்படைகளில் அந்த தௌபாவை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதை சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னுடைய ஃபுத்பாவை முதலாவதாக, தௌபா செய்கிற ஒருவர் அல்லாஹ்வுக்காக தௌபா செய்ய வேண்டும். அதனால்தான் சபைகளுக்கு முன்னால், பலருக்கு முன்னால் இருந்து அழுது பிரார்த்திப்பதை விட, அப்படி பிரார்த்தித்தாலும் அவருடைய நியத்தை பொறுத்து இருக்கிறது, அதை விட தனிமையிலே இருந்து ஒரு அழுகிற போது, ஏன்னா சில நேரம் நாங்க சபைக்குள்ள இருந்து அழுகிற நேரம் 4 பேர் எங்களை பார்த்து கொண்டு அம்மாக்காக அழுகிறார் என்று சொல்லிட்டா, சில நேரம் எங்களை அந்த இன்டென்ஷன், எங்களை நீயத்தில வெல்லும் குறையலாம், மனிதன் இயல்பு. எனவே தனிமையான இடங்களில் அல்லாஹ்வுக்காக என்ற நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் எங்களுடைய பாவங்களை எண்ணி நாங்கள் கவலைப்பட வேண்டும், கவலை வர வேண்டும். மாயிஸ்வரர்களுக்கு கவலை வந்துச்சு, அந்த பெண்ணுக்கு கவலை வந்துச்சு, மாலிக் தீனார் என்ற ஒரு சஹாபி, அவருக்கு கவலை வந்துச்சு. கவலை வர வேண்டும். கவலை வந்து விட்டால் அடுத்ததாக அவர் அல்லாஹ்விடத்திலே போய் அதற்காக மன்றாட வேண்டும். அந்த இடத்திலே அவர் ஒரு சபதம் எடுக்க வேண்டும், யா அல்லாஹ், எதிர்காலத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சபதம் எடுக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளோடு ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு பாவம் இருந்தால் இந்த நிபந்தனைகளை அவர் செய்ய வேண்டும். ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையில் உள்ள பாவமாக இருந்தால், நிறைய பேர் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கிறது குறையாது.
அதுலதான் எங்களோட ஈகோ வேலை செய்யறது. நாங்க ஒருத்தர் பார்த்து புறம் பேசியிருப்போம், ரோட்ல கதைச்சிக்கிறது இருப்போம், குறை சொல்லியிருப்போம், அவர் சொத்தை சொல்லியிருப்போம், அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம், இப்படி நிறைய செஞ்சிருப்போம். ஏனென்றால் இன்றைக்கு ஹுக்கூக்குல்லாவுடைய விடயத்தில் எல்லாருமே கவனம் செலுத்துகிறோம். தஹஜ்ஜத் தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இபாதத்துக்களை சரியாக செய்கிறோம். ஆனால் மனிதனுடைய உரிமைகளை பாதுகாப்பதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால் இஸ்லாத்தை புரிந்தது போதாது. தஹஜ்ஜத் தொழுத ஒரு பெண்மணி நரகத்தில் நுழைந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹஜ்ஜத் தொழுத ஒரு பெண்மணி நரகத்தில் நுழைந்தால் என்றால் பக்கத்து வீட்டுக்கு இஷ்டப்படுகிறார். எனவே சகோதரர்களே, ஒரு அடியானோடு தொடர்பானதாக எங்களுடைய பாவம் இருந்தால், குறிப்பாக எங்களுடைய தாய் தந்தையோடு தொடர்பானதாக இருந்தால், எங்களுடைய இரத்த உறவுகளோடு தொடர்பானதாக இருந்தால், எங்களுடைய மனைவியின் உறவுகளோடு தொடர்பானதாக இருந்தால், எங்களுடைய அண்டை வீட்டாரோடு தொடர்பானதாக இருந்தால், ஏழைகள் அநாதைகளோடு தொடர்பானதாக இருந்தால், ஏனைய மக்களோடு தொடர்பானதாக இருந்தால், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு தர்தீபை இங்கே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். அந்த ரிலேஷன், எங்களோடு இருக்கிறவர்களுடைய அந்த ஓடம், இப்படியான உறவுகளோடு எங்களுக்கு ஏதாவது பிணக்குகள் இருந்தால் அந்த பிணக்கை இந்த உலகத்தில் இருக்கிற போதே தீர்த்துக் கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் அந்த பிணக்குள்ளவர்கள் அவர்களை எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது, அவங்களை காணல, அவங்க எங்கே போய்த்தாங்களும் எங்களுக்கு தெரியாது என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், குறைந்தபட்சம் அவர்களுக்காக நாங்க அந்த அநியாயம் செஞ்சவங்களை காணல, அவங்களுக்காக என்ன செய்யலாம், அவங்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம். இப்படியான நிலையை கருத்தில் கொண்டு எங்களுடைய தௌபாவை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா எங்களுடைய பாவங்களை இந்த ரமலானுடைய காலத்திலே மன்னிப்பானாக. எங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி மன்றாடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலானை கடந்து செல்லக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா தந்தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.